காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறக்கூடிய கட்சி தான் கடந்த 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார்கள். இந்த சென்டிமெண்ட் என்ன? அதே போல காங்கேயம் தொகுதியில் ஒரு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர்கள் மறுமுறை போட்டியிடவே முடியாது, போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது. அத்தோடு அவருடைய அரசியல் வாழ்க்கையை சூனியமாகி விடுகிறது. அந்த 70 ஆண்டு கால அரசியல் ஹிஸ்டரியை, அந்த சென்டிமெண்ட் சீக்ரெட்டை, அதன் பின்னால் உள்ள சக்தி என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்தில் 1952 காங்கேயம் சட்டமன்ற தொகுதி புதிதாக உருவாக்கப்படுகிறது. அந்த 52 72 வரைக்கும் 4 முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த 4 முறையும் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைகிறது. 1972 திமுக தேர்தலை சந்திக்கிறது. காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில பிரபல சினிமா தயாரிப்பாளர் கோவை செலியன் அவர்கள் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெறுகிறார். திமுக மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. பின்னால் கோவை செலியனார் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை உருவாக்கி கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் சம்பவத்துக்காக போராடி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர். தந்தை பெரியாருடைய சீடரும் கூட. பின்னிட்டு அவருக்கு வாய்ப்பே அரசியலில் கிடைக்கல. அரசியலும் சூனியமாக்கப்பட்டார், பொருளாதார ரீதியாகவும் அவர் சூனியமாக்கப்பட்டார். அதன் பின்னிட்டு 77 எம்ஜிஆருடைய அதிமுக வேட்பாளர் இங்கு நிறுத்தப்பட்டு வெற்றி பெறுகிறார். அவரும் அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலில் அகற்றப்படுகிறார். அந்த வெற்றியில எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கப்படுகிறார். இப்படித்தான் தொடர்ச்சியா 1991 வரைக்கும் 9 சட்டமன்ற தேர்தலில் இங்கு யார் வெற்றி பெறுவார்களோ அந்த கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது என்பதும், இங்கு ஒரு முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர்கள் 2ஆம் முறை போட்டியிட்டு இருந்தாலும் கூட தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அரசியலிலிருந்தே அவர்கள் முழுமையாக சூனியமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த சென்டிமெண்ட், இந்த சக்தி எப்படி இயங்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். 91 அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சகாப்தம் தொடங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிமுக அந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுகிறார்கள். அப்பொழுது காங்கேயத்திலும் பர்கூரிலும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சென்டிமெண்ட் குறித்து அன்றைய ஜோதிட நிபுணர்களும் முக்கியமான அரசியல் ஆலோசகர்களும் அவருக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இந்த தொகுதி வேண்டாம் என்று அம்மா ராஜினாமா செய்தார்கள். அதற்கு காரணம் இந்த சென்டிமெண்ட் தான். அப்போ இடைத்தேர்தல் வருகிறது. இடைத்தேர்தலில் எம்ஜிஆருடைய வலதுகரமாகவும் எம்ஜிஆருடைய மேலாளராகவும் இருந்த ஆர்.எம். வீரப்பன் அதிமுகவில் மூத்த தலைவர் மீண்டும் இடைத்தேர்தலில் காங்கேயத்தில் அதிமுக சார்பில் நிறுத்தப்படுகிறார். அவர் மகத்தான வெற்றி பெறுகிறார். அம்மாவுடைய அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் அமைச்சராக பணி செய்கிறார். 97 அம்மா ஆட்சி முடிவுக்கு வருகிறது, திமுக ஆட்சி வருகிறது. ஆர்.எம். வீரப்பன் அதிமுக விட்டு விலகி தனிக்கட்சி தொடங்கி திமுகவை ஆதரித்து அரசியல சூனியமாகி தொழிலையும் சூனியமாகி இறந்து போகிறார். போல 96 காங்கேயம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக பழையகோட்டை ஜமீன்தாராகவும் நிலச்சுவந்தாராகவும் லாலா மசாலா கம்பெனியின் ஓனராகவும் வெளிநாட்டில் படித்த அறிவு ஜீவியாகவும் அறியப்பட்ட ராஜ்குமார் மன்றாடியார் அவர்கள் டிஎம்கே சார்பில் போட்டியிடுகிறார். மகத்தான வெற்றி பெறுகிறார். திமுக மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இந்த 5 ஆண்டு கால வரலாற்றில் காங்கேயத்துடைய பேரூராட்சி அலுவலகம், பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம், சிவன்மலை முருகன் திருக்கோயிலுக்கு ரோடு விரிவாக்கம், இப்படி பல பணிகளை நேர்மையாக கமிஷன் கரப்ஷன் இல்லாமல் செய்த ராஜ்குமார் மண்டாடியார் அவர்களையே திரும்பவும் 2001 டிஎம்கே காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்துகிறது. இவரை எதிர்த்து தாராவத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அரசியல் பின்புலம், பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு சாதாரண பெண்மணியான செல்வி முருகேஷ் அதிமுகவில் நிறுத்தப்படுகிறார். அவரிடம் ராஜ்குமார் மண்டாடியார் தோல்வியை தழுவுகிறார். இதனால் கடும் மன வேதனைக்கு ஆளான ராஜ்குமார் அவர்கள் அரசியலிட்டு முற்றிலும் விலகி விடுகிறார். இதன் பின்னிட்டு ராஜ்குமாருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாகிவிட்டது. இதன் பின்னால் அந்த சென்டிமெண்ட் சக்தி இருக்கிறத நீங்க கவனிக்கணும். அதே போல இந்த 2001 வெற்றி பெற்ற செல்வி முருகேசன் அவர்கள் 5 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக பணியாற்றினார். பிறகு வேறு கட்சிக்கு மாறி தற்பொழுது அரசியல் அவர் எங்க இருக்கார் என்றே தெரியாது. அவருடைய அரசியல் வாழ்க்கையும் இந்த சென்டிமெண்ட் சக்தியால் சூனியமாக்கப்பட்டு விட்டது. அதிமுக சார்பில் ஆடிட்டர் பழனிசாமியும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சார்பில் ஈரோட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விடியல் சேகரும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார்கள். அதில் விடியல் சேகர் அமோகமாக வெற்றி பெற்றார். பிறகு விடியல் சேகருக்கு 2011 மீண்டும் 2வது முறையாக திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளராக சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தப்படுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பிரபல தொழில் NSN நடராஜன் நிற்கிறார். அதுல NSN நடராஜன் அமோகமாக வெற்றி பெறுகிறார். இதுல விடியல் சேகர் படுதோல்வி சந்திக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்து ஜி.கே. வாசன் தலைமையில் தனியாக தமாக போகிறது. அவரோடு இவரும் பயணிக்கிறார். அது இப்பொழுது லெட்டர்பேட் கட்சியாக மாறி சொந்தமாக சின்னமே இல்லாத கட்சியாக போய் அரசியலில் விடியல் சேகரம் 0 ஆக்கப்பட்டு தற்போது ஒட்டஞ்சத்திரத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பது. 2016 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் தனியரசு அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். இவர் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்து 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக பணியாற்றினார். அதன் பிறகு தற்போது அவருக்கு அரசியலில் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. தற்போது கூட திமுகவில் அவருக்கு சீட்டு வழங்கப்படுவதாக சொல்லி திமுகவில் சீட்டு அவருக்கு கிடைக்கல. அவரும் தற்போது வரைக்கும் அரசியல் சூனியமாக உள்ளார் என்பதை, அதன் பின்னால் இந்த சென்டிமெண்ட், இந்த சக்தி இருக்கிறதுங்கிறத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். 2021 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அதுல திமுக சார்பில் சாமிநாதன் அவர்களும் அதிமுக சார்பில் ராமலிங்கம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். அதுல திமுக வேட்பாளர் சாமிநாதன் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுகிறார். திமுக மாநிலத்தில் ஆட்சி அமைக்கிறது. அப்ப இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள்ல தொடர்ச்சியாக டிவிகே உடைய வேட்பாளர்
இங்கு எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே போல ஒருமுறை போட்டியிட்டு மறுமுறை சீட்டு கிடைத்த ராஜ்குமார் மன்றாடியார், விடியல் சேகர், முன்னாள் கே சி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் தோல்வியை தழுவிருக்கிறார்கள், அரசியல் சூனியமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் பெரும் முதலாக பார்க்கப்பட்ட கோவை செழியன், நல்ல சேனாதிபதி சக்கர மன்றாடியார் போறவர்களாம் அடிபட்டிருக்காங்க. ராமவீரப்பன் போன்ற அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். தற்போது 2026 ஏற்கனவே காங்கேயம் சிட்டிங் எம்எல்ஏவாக ஒரு முறை வெற்றி பெற்ற அமைச்சர் சாமிநாதன், இந்த பக்கம் 2011 வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் NS களத்தில் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சென்டிமெண்ட், இந்த சக்தியை இவர்கள் வீழ்த்தி வெற்றி பெறுவார்களா? என்ன சக்தி, என்ன சென்டிமெண்ட்? காங்கேயம் தொகுதியில் மைய பகுதியில் சிவன்மலை முருகனுடைய அற்புதமான திருத்தலம் இருக்கிறது. இங்கு 18 சித்தர்கள் சிவவாக்குடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அதே போல காங்கேயத்துடைய வடக்கு பகுதியில சென்னிமலை முருகனுடைய திருக்கோயிலும், அங்கு குதம்பை சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்கிறது. காங்கேயத்துடைய தெற்கு பகுதியில ஊதியூர் மலை, சித்தர்கள் மலை, பொதிகை மலை, கொங்குனர் தவம் செய்த மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சித்தர்கள் சூழ்ந்த பூமியாக காங்கேயம் பகுதி இருக்கிறது. இங்கு அரசியல் பணியாற்றும் பொழுது எப்படிப்பட்டவர்களும் நேர்மையாக செயல்பட்டு விட முடியாது. ஏதாவது ஒரு குறைபாடுகள் உருவாகும். ஆனாலும் எவ்விதமான குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கரப்ஷன். அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் சென்டிமெண்டாக. ஆக ஒரே ஒரு முறை தான் வாய்ப்பு. அந்த ஒரு முறை வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்டிமெண்ட்டை அதிமுக வேட்பாளர் NS அவர்களும் திமுக வேட்பாளர் சிட்டிங் எம்எல்ஏ சாமிநாதன் அவர்களும் வீழ்த்துவார்களான்னு சொன்னா பொதுமக்கள் மத்தியில உழவக்கூடிய பேச்சு இரண்டாவது முறை வாய்ப்பே இல்லை. இதுவரைக்கும் அந்த சென்டிமெண்டே இல்லை 70 ஆண்டுகளாக. அதே போல இங்கு வெற்றி பெற்ற கட்சி தான் மாநிலத்திலும் ஆட்சி அமைத்திருக்கிறது. ஆக இவங்க 2 பேரும் அதிமுக திமுக 2 பேருமே இரண்டாவது முறை 2 பேருமே தோற்று விட்டால் யார் இங்கு வெற்றி பெறுவார்கள்? மூன்றாவது ரேஸ்ல யார் ஓடுறா? நாம் தமிழர் கட்சி இருக்கு, விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அலை, விஜய் பார்க்கக்கூடிய திரளான கூட்டங்கள், வீட்டுக்குள்ள சிறுவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள், குழந்தைகளுடைய பிரச்சாரங்கள், இவையெல்லாம் விஜய்க்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. சென்டிமெண்ட் படி வெற்றி பெற்றால் டிவிகே மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுமா? அப்ப இந்த சென்டிமெண்ட் ஜெயிக்குமா அல்லது திமுக அதிமுக ஜெயிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.